வணக்கம். இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்வது என்பதை பற்றி பார்ப்போம். சின்ன இலசான ஒரு 10 கத்திரிக்காயை எடுத்துக்கொள்ளுங்க. கத்திரிக்காயை நல்லா கழுவி எடுத்துட்டு மேலே இருக்க காம்பை எல்லாவற்றையும் கிள்ளி எடுத்துடணும். ஒரு மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயம், 10 வெள்ளைப்பூடை உரித்து வச்சுக்கணும். கொஞ்சம் பெருங்காயம், 3 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் கடுகு, ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி, உப்பு, 3-4 தக்காளி பழங்கள், 100 ml கடலெண்ணெய். அடுப்பில் கடாயை வைத்து 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி அதில் மிளகு போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா வறுபட்ட உடனே அது மேலேயே பெருங்காயத்தை போட்டு பெருங்காயத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு அதை எடுத்து தனியாக ஒரு தட்டில் எடுத்து தனியாக வைத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதுலேயே சீரகத்தை போட்டு அதே எண்ணெயில் சீரகத்தை போட்டு நல்லா வறுத்துக்கணும். வறுத்து தனியாக வச்சுக்கணும். இப்போ தனியாக ஏன் வறுக்கணும்னு கேட்டால், இது ஒவ்வொன்றும் வறுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அப்படின்றதுனால தனித்தனியாக வறுத்து தனித்தனியாக அதை வச்சுக்கணும். அடுத்தது நம்ம வெள்ளைப்பூடை போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். வறுத்துட்டு அதை எடுத்து தட்டில் எடுத்து வச்சுக்கணும். வச்சுட்டு நல்லா கீழே சட்டியில் ஒட்டி இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து கரெக்டாக எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதிலே வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு அதையும் நல்லா பொன்னிறமாக நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுத்து நல்லா வறுப்புற வரைக்கும் பார்த்து வறுத்து அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காயை எடுத்து நல்லா வறுக்கணும். நல்லா வறுத்த மாதிரி, அதாவது பொன்னிறமாக நல்லா வறுத்து வச்சோம்னா அந்த தேங்காயோட பச்சை வாடை போகும். அதே பாத்திரத்தில் 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி நல்லா திரும்ப காய விடுங்க. எடுத்து வச்சுருக்கிற மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் இவற்றை நன்றாக வறுத்து, அதாவது அதிகமாக கருகிற அளவு இல்லாமல் நல்லா வறுத்துட்டு இதை எடுத்து வச்சுக்கணும். ரொம்ப வறுத்திங்கன்னா கருகிடும். அந்த பக்குவம் இல்லாமல் பக்குவமாக எடுத்து வச்சிடணும். பொருள் எல்லாத்தையும் சிறிது நேரம் 2 நிமிஷம் ஆற விட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வறுத்து ஆற வைத்த பொருட்கள் அனைத்தையும் எல்லாவற்றையும் ஒரு மிக்ஸி எடுத்து எல்லாவற்றையும் ஒன்றொன்றாக மேலாக போட்டு அது மேலே தேவையான அளவு உப்பும் போட்டு நன்றாக மையாக அரைத்து வைத்துக்கொள்ளுங்க. கத்திரிக்காயை அடிபாகம் வரைக்கும் இல்லாமல் 4 நறுக்கி வச்சுக்கோங்க. அரைச்சி வச்ச மசாலையை எடுத்து நறுக்கி வச்சுருக்க கத்திரிக்காய்க்குள்ளே லேசாக விரித்து உள்ளே நல்லா எல்லா இடத்துலையும் அந்த மசாலா படுமாறு நல்லா உள்ள ஸ்டஃப் பண்ணி அதை அழகாக என்ன செய்யணும், அதை எல்லா இடமும் படுமாறு வைத்துக்கணும். எலுமிச்சம்பழம் அளவு மசாலையை எடுத்து வைத்துக்கொள்ளுங்க. அது பின்னால் நம்ம குழம்புல ஆட் பண்ணுவோம். புளியை 10 நிமிஷம் ஊற வச்சு வடிகட்டி அது தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் வெந்தயம் போட்டு வெந்தயத்தை நல்லா வறுத்துருங்க. இப்போது கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு தாளிச்சிட்டு அது மேலேயே ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை போட்டு நல்லா வதக்க வேண்டும். சிறிது தண்ணி எடுத்து சுற்றி தெளித்து நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு மூடியை வச்சு மூடி
2 நிமிடம் நல்லா வேக வைங்க. இப்போது பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி பழத்தை அதோட ஆட் பண்ணிக்கோங்க. சுற்றி தண்ணி தெளிச்சிட்டு 3 நிமிஷம் மூடி வச்சுருங்க. 3 நிமிஷத்துக்கு அப்புறம் மூடியை திறந்து எக்ஸ்ட்ரா வச்சுருக்க மசாலையை அதில் போட்டு நல்லா கிளறி நல்லா எல்லாரோட சேர்கிற மாதிரி ஆட் பண்ணி விடுங்க. மறுபடியும் மூடி வச்சுருங்க. 5 நிமிஷம் கழித்து மூடியை திறந்துட்டு மசாலையும் கத்திரிக்காய் நன்றாக ஒன்றாக படும்படி நல்லா கிளறிட்டு திரும்ப நம்ம எடுத்து வச்சுருக்க புளியை அதில் ஊற்றி அதையும் நல்லா கிளறி 3 நிமிஷம் மூடி வச்சுருங்க. அருமையான ருசியான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.